நடக்க சொல்லுங்க. இந்த அநியாயம் கூடாது ஐயா, கூடாது. ஏய், கடவுளே வந்து இதைய சொன்னாலே எங்க எஜமா கேட்க மாட்டாங்க தெரியுமா? முதல் விளைச்சல் இங்க வந்துடணும். இல்ல வருஷா வருஷம் இதே திருவிழா தான். போடு. நிறுத்துங்கள். மஞ்சப்பா, எஜமா, இந்த கழுதுகளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் வழக்கம் போல் சித்திரவதை செய்யுங்கள். சரிங்க. காதற் கடலிலே நீந்தி குளிக்கும் போது காட்டுக்குப்பாடு போடுகின்றன. பாருங்க. இதெல்லாம் என்ன வேலை? மன்மதலையிலே நம் குடும்ப கௌரவத்துக்கு இது அடுக்குமா? இது என் சொந்த விஷயம். மரியாதை இல்லாத எந்த விஷயத்தையும் நான் அனுமதிக்க முடியாது. எனக்கு நீ எஜமான் இல்லை, ஆனால் மூத்தவன். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள் முதலில். அதை நினைச்சுத்தான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருக்கிறேன். இனியும் அப்படியே பெருந்தன்மையோடு நடந்து கொள். இனி முடியாது. நம் பூர்வீக சொத்தை பாவலிலே சூறையாடுவதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. என் பங்கை நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். பங்கு? உனக்கு ஏது பங்கு? உன் பங்கு வேசிகள் மடியிலையும் தாசிகள் காலடியிலையும் கிடக்குது. இப்ப நீ அனுபவிக்கிறதெல்லாம் ஏன் சொத்து? எனக்கு பிறகு என் மகனுக்கு சேரணும். அப்படியானால் அதை நான் தொடக்கூடாது என்று சொல்லத்தான் வந்தாயா? அதுவும் இல்லை. நீ ஒழுக்கத்தோட நடந்துகிட்ட இன்னும் உனக்கு பங்குதாராம். இல்லைன்னா இல்லை என்றால் தம்படி தரமாட்டேன். அண்ணா, இந்த கேடுகட்ட பெண்களுடைய சாவகாசம் இருக்கிறவரையில என்னை அண்ணாந்து கூப்பிடாத. வாருங்கள். அண்ணன் விழித்துக் கொண்டார். நாம இங்க பண்ற கலாட்டாவில அவர் என்னைக்குத்தான் நிம்மதியா தூங்கி இருக்கிறாருங்க. நான் சொல்ல வந்தது அதுவல்லப்பா. ஆடலிலும் பாடலிலும் என் சொத்து அவ்வளவும் கரைந்து விட்டது. கரைந்து விட்டா என்னங்க? உங்க அண்ணன் சொத்து இருக்குங்கல்ல. அண்ணனே சொல்லிவிட்டார், நான் தாசிலோரனாக இருந்தால் தம்பிடி தர மாட்டேன் என்று. அப்படின்னா நாம என்ன செய்யறதுங்க? அவர் சொத்துக்கு வாரிசான அவர் மகனை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான். ஆம், கொலை. என்னங்க, உங்களைத்தானே? என்ன தூங்குறீங்களா? என்ன லட்சுமி? ஒண்ணு இல்ல, நீங்க தூங்குங்க. தூங்குங்கன்னு சொல்றதுக்கு தான் இப்ப கூப்பிட்டியா? சரி, சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுக்கும் எங்க அண்ணன் மகனுக்கும் அவங்க வயசு காலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு இந்த கண்ணால பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கே சந்தோஷம் தாங்க முடியல. நீதான் எங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லி உயிரை விடுற. ஆனா அவர் முன்ன மாதிரி இங்க அடிக்கடி வர்றாரா பாத்தியா? எங்க அண்ணன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம குடும்பம்னா அவருக்கு உயிர். அதுக்கு சொல்லல லட்சுமி. நாகப்பன் வீட்டு தலைவாசலையே மிதிக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நாம இவ்வளவு காலமா அங்கே போகாம இருக்கோம்ங்கிறது உங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் குழந்தைய கொண்டு வந்து காட்டினாரா பாத்தியா? இந்தாங்க, ஒரு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவரு அவசியம் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஓடி வருவாரா? இனிமே அவர் இங்க வந்தா கொட்டு முழக்கோட தான் வருவாரு. என் பொண்ணுக்கு எடைக்கிட தங்கம் எடுத்துக்கிட்டு பரிசத்துக்கு அவ உயரம் பணத்தையும் சுமந்துகிட்டு
கையோட புது மாப்பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு தான் வருவார் பாருங்களேன். அண்ணா, என்னண்ணா இது? உள்ள வாங்க. அத்தா, அடிபட்ட வேங்க போல ஆத்திரத்தோட வந்திருக்கீங்களே, என்ன நேர்ந்தது? நாகப்பனுடைய அட்டகாசம் தாங்க முடியல, பேயாட்டம் போடுறான். அவனுடைய நடத்தைகளை பற்றி ஊரார் கேவலமா பேசுறத கேட்டா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடலாம் தோணுது. என்னுடைய சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாலகனையே கொல்ல சதி திட்டம் போட்டான். அப்படியா? ஆமா, அதுக்கு பயந்து இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஓடி வந்து, ஐயோ, என் குழந்தை கருகாம காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. நான் அடிக்கடி வந்துட்டு போறேன். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டாம், அது நிறைவேற்ற விற்பாடு பேர் வைக்கலாம். அது வரைக்கும் செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்க. நான் வர்றேன் மாப்பிள்ள. ஆகட்டும் அத்தா. லட்சுமி, நான் வர்றேம்மா. நான் வர்றேன். அதோட தீர்மானமும் செய்திருக்கேன். இல்லைன்னா நானே நேர்ல போய் கண்டிச்சிருப்பேன். முடியாத விஷயத்தை பத்தி ஏன் பேசுறேன்? அது இல்லைங்க, நான் கட்டின மனக்கோட்டை எல்லாம் நாசமாயிட்டுது. இந்த சின்ன வயசுலயே இப்படி உயிருக்கு பயந்து ஓடி ஒழியணும்னு உன் தம்பி நாகப்பன் உருவிலே தானே அதுவும் நட்டு. என்ன உங்க அண்ணன் இப்பதான் அக்கா வீட்டுல குழந்தை ஒப்படைச்சு போறாருங்க. கெட்டு விட்டது நம் திட்டங்கள் எல்லாம். லட்சுமி, பார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குழந்தையும் சேர்ந்து ரத்த வெள்ளத்திலே நிற்கப் போகிறது. புறப்படுங்கள். லட்சுமி, நான் தான் நாகப்பன். கதவை திற. லட்சுமி, உன் தம்பி நாகப்பன் எங்கேயே படையெடுத்து வந்துட்டான் போல் இருக்கே. ஆமா, இப்ப என்ன செய்யுது? கதவை திற. வா, நாம எங்கேயாவது ஓடி போயிடலாம். அஞ்சப்பா, ஓடிலா கதவை. தேடிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். எல்லாம் போட்டு உடையுங்கள், உடையுங்கள். லட்சுமி, இந்த நாகப்பனை ஏமாற்றி விட்டோம் என்று மனப்பால் குடிக்காதே. நீ அடிவாரத்திற்கப்பால் ஓடி ஒளிந்தாலும் உன் குடும்பத்தை ஒழித்தே தீருவேன். நஞ்சப்பா, அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கள். உத்தரவு. நாகப்பனுடைய கொடுமையினாலே எத்தனையோ குடும்பங்க புயலடிச்ச பூந்தோட்டம் போல பாழா போச்சுங்க. நாங்க எங்க வீடு வாசலை இழந்து இந்த காட்டுக்கு வந்ததற்கு அந்த பாவிதான் காரணம். அவனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த காட்டுக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உங்க ஆதரவு கிடைச்சிருச்சு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன் உங்களைப் போல் கொடுமைப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனாயிருந்து போராடினான் ஒரு வீரன். அவன் பெயர் நீலமலை திருடன். பெயர்தான் திருடனே ஒழிய ஏழை எளியவர்களுக்காகவே பாடுபட்டான். கடைசியில் அவர்களுக்காகவே உயிரையும் விட்டான்.
அந்த புண்ணியவான் பேராலே நாமும் நமது கடமையை செய்வோம். இன்னையிலிருந்து நீங்க தான் நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். லட்சுமி, நாம இப்ப மருதமலை சாரல வந்திருக்கோம். இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருந்துருவோம். நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க அந்த பாவில் ஆகப்பன் கண்ணில படாம எப்படியாவது தப்பி பொழைச்சா அதுவே போதும்.